ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு வெளியில் ஒரு சத்தம் வந்து பார்த்தா மழை பெய்யுது. ஆனால் அந்த சத்தத்துக்கு காரணம் மழை கிடையாது. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். நீங்கள் ஆன்லைனில் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறவங்களா? அப்போ கண்டிப்பாக பை மோட்டை சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. நம்ம வான்கோழிகளை ஏதோ ஒன்று கெக்க பக்கம்னு கத்திக்கிட்டு இருக்கு. சரி என்னன்னு தெரியல, மழை வரதுனால கத்துது போல். சரி பார்த்தேன், மழை வந்து சின்ன சின்னதாக தூரெல்லாம் போட்டுட்டு இருந்துச்சு. சரி நம்ம நாய்க்குட்டிங்க என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா 2 பேருமே ஜாலியாக கதன்னு இந்த பெட்டிக்குள்ளே தார்பாய் கடியில் படுத்து கிடக்குறாங்க. சரி சாப்பிட்டாங்களா என்னமோ தெரியல, தட்டை போய் பார்த்தேன் சாப்பிட்ருக்காங்க. சரி ஒரு தூக்கத்தை போடட்டும், நம்மளும் போய் தூங்கலான்னு நினச்சி ரிட்டன் திரும்பும்போது மழை இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெருசாக வந்துச்சு. ஆஹா நல்லா இருக்கே கிளைமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமும் போயிடுச்சு தண்ணியில் மிதிச்சோடனே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சாரல் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நல்லா இருக்குது கிளைமேட்டு, இதே மாதிரி இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தோன்னு சொன்னால் நமக்கு தூக்கமே போயிடும். ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. மறுபடியும் என்னடா இது, மறுபடியும் ஒரு வான்கோழி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கன்னு சொல்லி நம்ம குட்டி நாய்களை கூப்பிட்டா அதுங்க எந்திரிச்சு கூட வர மாட்டேங்குது. சரி ரைட் ஓகே, நம்மளாக தான் போய் பார்க்கணும் போல், இதுங்களை வளர்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் லைட் எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தா எனக்கு என்னடா குளிரில் நம்ம போய் நனைஞ்சோம்னு சொன்னால் தூக்கம் வராதே அப்படின்னு ஒரு அரை தூக்கத்தில் போய் பார்த்தேன். வெளியில் போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கேருந்து ஏதோ ஒரு நாய்க்குட்டி திட்டுன்னு ஓடுது. எனக்கு ஒரே ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா இது நாய்க்குட்டி ஓடுதுன்னு சொல்லிட்டு நானும் போய் அந்த இடத்துல வீடியோ கேமரா ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டுருக்கேன். சரி ரைட்டு, இன்றைக்கி வீடியோ கண்டென்ட்டுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது, அதே மாதிரி நம்மளுக்கு ஏதோ நஷ்டமாக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் அப்படியே பயந்துக்கிட்டே போகிறேன். ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் ஆகிடக்கூடாது, நமக்கு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே தான் போகிறேன். நல்ல வேலைங்க, நம்ம வாத்து குஞ்சுகள் இப்போ தான் கொண்டு போய் இங்கே விட்டோம். அதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோன்ற பயத்தில் போய் பார்த்தேன். நல்ல வேலை, எட்டி பார்த்ததில் ஒன்று கூட டேமேஜ் ஆகலை. நம்ம ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம கேட் எதுவுமே போடலை, ஓப்பனாக தான் விட்டுருக்கோம். அது பாட்டுக்கு வெளியே போய்ட்டு சுற்றிட்டு அது பாட்டுக்கு வந்துடும்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்ததில் எதுவும் இல்லை. மழையில் அதுங்களையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுங்க பாட்டுக்கு சூப்பராக சுற்றிட்டு இருக்கு சாரல்ல. அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி வாங்க தூக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்புனதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் இன்னொரு சத்தம். அது என்னென்னு கேட்குறீங்களா? அதுதான் அமைதியோட சத்தம். ஏன்னா நம்ம வந்தோடனே ஒரு விசில் அடித்த உடனே வான்கோழிங்க எல்லாமே கத்தும். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து விசில் அடித்தோடனே வான்கோழி கத்தலை. அதனால் நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா எல்லாம் ஒரு மூலையில் உட்காந்துருந்துச்சு. சரி ரைட்டு ஓகே, எதுவும் ஆகலைன்னு ஒரே நெகட்டிவாக தோணிக்கிட்டே இருக்கேன்னு கிட்டே போய் பார்த்தா அதுக்குன்னு வச்சுருக்க கம்பில் எந்த கோழியுமே உட்காரல. என்னடா கம்பில் எந்த கோழியுமே உட்காரலையே அப்படின்னு நினச்சேன். கடைசியில் உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரே பிளட்டு, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கம்பில் தான் தெரியுதுங்களா, இதில் தான் வரிசையாக எல்லா கோழியில் உட்காந்துருக்கோம். கோழியில் காணும், ரெக்கையாக இருக்குது, ரத்தம். ஆஹா ஏதோ சம்பவம் நடந்துருச்சு. ஏதாவது நாய்ங்க உள்ளே வந்து சண்டை போட்டு ஏதாவது ரத்தம் வந்துருச்சா அப்படின்ற ஒரு டவுட்டு. பக்கத்தில் சுற்றி பார்த்தா கோழியோட ரெக்கை. சரி ரைட்டு ஓகே, அப்போ சத்தம் கேட்ட உடனே கோழியை வந்து பிச்சு போட்டுட்டு ஓடிடுச்சு போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சுற்றி பார்த்திங்கனாக்கா அந்த மலையில் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா எல்லா ரெக்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை துளிகள் வந்து அப்படியே மேலே இப்போ தான் விழுந்திருக்கு. இப்போ தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கடிச்சு போட்டு போயிருக்கு போல். ரத்தமும் இன்னும் தெளிவாக இருக்குது. கிட்ட போய் பார்த்தா எல்லா வான்கோழியிலும் ஒன்றா நின்று பயந்துட்டு வெறிக்க பார்த்துட்ருக்கு. சரி ரைட்டு, ஏதோ சம்பவம் ஆயிருக்குன்னு சொல்லி கவுண்டிங் போட்டு பார்த்தேன். எல்லா சேவல்களும் இருந்துச்சு. ஏன்னா சேவல் தான் நம்மகிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும், பெட்ட கோழிகள் அதிகமாக இருக்கும். சரி அதனால் சேவல் கரெக்டாக இருக்குது. அப்போ பெருசாக அது டேமேஜ் இல்லைன்னு நினச்சேன். இருந்தாலும் என்றதுக்கும் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் கொஞ்சம் இது காலையில் பார்த்துக்கலாம்னு நினச்சி விட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. ஆஹா ஓப்பனில் இருக்குது, மழை வேறு பெய்யுது, இதுங்களால் நனைஞ்சாலும் ஓட முடியாது, எஸ்கேப் ஆக முடியாதுன்னு பார்த்தா இந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ ஃபெதர்ஸ் கொட்டி கிடக்குதுன்னு. சரி பாம்பு இருக்க போது மழை நேரத்தில்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா மறுபடியும் ஒரு நாய் அங்கிட்ட திட்டுதுன்னு ஓடுது. சரி ரைட்டு, நம்மளை பார்த்து தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா நான் நினச்சது சரியாக போச்சு. நம்மளோட கோழியை தான் கை வச்சிருக்கு. ஸோ இந்த செவலை நாய்க்கு வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா கடிச்சு போட்டு சும்மா விளையாடிட்டு தூக்கி போட்டு போயிடுச்சு. ஆக மொத்தத்தில் நமக்கு இன்றைக்கி ஒரு பெட்ட வான்கோழி நஷ்டமாயிடுச்சு. ஸோ இந்த நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பெட்ட வான்கோழியில் பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு. எப்படின்னா என்னென்னு தெரியல, இந்த முட்டை கோழியில் பார்த்தாலே வந்து இந்த நாய் கடிச்சு ஒரு விளையாட்டாக வந்து போட்டுட்டு ஓடி போயிடுது. எப்படி இதை அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். முதல்ல ஒரு